இது Vivo Camera Focused Flagship X100 Ultra. இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். இங்கே பல விஷயம் Vivo வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. தாறுமாறு ஃபோன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. ஆனால் வேறு சில விஷயங்கள் கொஞ்சம் ரொம்ப ஆவரேஜாக இருக்குது. இதை எடுத்துக்கோங்களேன், 80 வாட் சார்ஜர் பாக்ஸில் கொடுக்குறாங்க, நல்ல விஷயந்தான். ஆனால் X100 Proவில் 120 வாட் சார்ஜர் கொடுத்தாங்க. இது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஏன் ஒரு அல்ட்ராவில் கட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சுத்தமாக புரியல. ஸோ எனிவேஸ், இதுதான் பாக்ஸில் இருக்கிற எல்லாமே. என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். இப்போ வீடியோவுக்கு போகலாம். இப்போ இந்த 80 வாட் சார்ஜரை யூஸ் பண்ணி உள்ளே இருக்கிற 5500 mAh பேட்டரியை ஏறக்குறைய 30 நிமிஷத்தில் ஃபுல்லாக சார்ஜ் பண்ண முடியும். இப்போ அதே மாதிரி அல்ட்ராவில் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஆனால் 30 வாட்ஸ் தான், ப்ரோவில் 50 வாட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான், பெரிய நெகட்டிவ்ஸ் கிடையாது. ஆனால் ஏன் இப்படி சூஸ் பண்ணாங்கங்கிறது தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். பட் எனிவேஸ், பேட்டரி லைஃப்னு பார்த்தீங்கன்னா நான் இன்னும் தரோவாக டெஸ்ட் பண்ணல. பட் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் ரொம்பவே பாசிட்டிவாக இருந்துச்சு. சரி, அதெல்லாம் விடுங்களேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது கண்டிப்பாக காரணம் இதுதான், கேமராஸ். ஸோ அதை பற்றி பேசுவோம். இது டக்குன்னு பார்த்தோன்னே X100 Proவில் உள்ள அதே டிசைன் மாதிரி தெரியும். இன்ஃபேக்ட் இந்த ஃபோனை நான் யூஸ் பண்ண 2வது நாள் வரைக்கும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் கேமரா பிளேஸ்மெண்ட்டை மாற்றிருக்காங்க, நோட்டீஸ் பண்ணிங்களா? சரி, பிளேஸ்மெண்ட் மட்டும் இல்லை, ஆக்சுவல் சென்சர்ஸும் ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்காங்க. ப்ரைமரி இன்னும் 1 inch சென்சர் தான். பட் சோனியோட புது லிட்டியா லைட் 900 X100 Proவில் IMX 989 யூஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னமும் 23 mm ஈக்குவலண்ட் f1.8 லென்ஸோட தான் பேர் ஆயிருக்கு. OIS இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு என்ஹான்ஸ்ட் கிம்பிள் கைண்ட் ஆஃப் ஸ்டெபிலைசேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ ஃபுட்டேஜ் ரொம்பவே ஸ்டேபிளாக இருந்துச்சு. இங்கே HDR வீடியோ, டால்பி விஷன் வீடியோ 4K 60ல் எல்லா சென்சர்ஸ் யூஸ் பண்ணியும் ஷூட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஷூட் பண்ணையில் ஸ்மூத்தாக ஜூமும் பண்ண முடியும். டோட்டலாக சீம்லெஸ்ஸாக இல்லை, பட் ஸ்மூத்தாக இருந்தது. 4K 120யும் 2 சென்சர் யூஸ் பண்ணி ஷூட் பண்ணலாம். 8K 30 ப்ரைமரியில் மட்டும் ஷூட் பண்ண முடியும். 8K ஃபுட்டேஜ் நல்லாவே இருந்தது. இப்போ ஸ்டில் இமேஜஸ்னு வரையில் நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் ஒரு கேமரா ஃபோக்கஸ் ஃப்ளாக்ஷிப் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்குற லெவலுக்கு இருக்குது. இப்போ இங்கே 3 கலர் ப்ரொஃபைல்ஸ் கொடுத்துருக்காங்க. விவிட், டெக்ஸ்சர், ஜைஸ் நேச்சுரல். விவிட்டில் தான் நான் எல்லா இமேஜஸுமே ஷூட் பண்ணேன். இங்கே டீட்டெயில்ஸ் நிறைய இருக்குது. ப்ளஸ் லார்ஜ் சென்சர், ஃபாஸ்ட் அப்பேர்ச்சர் அப்படிங்கிறதுனால ஸ்ட்ராங்கான பேக்ரவுண்ட் பிளர் கிடைக்குது. லோ லைட் கண்டிஷன்ஸ்னு வரையில் கூட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இங்கே உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுக்கறதுக்காக iPhone 15 Pro Max எடுத்துகிட்டு வரலாம். ஓகே, இந்த ஷாட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐஃபோனில் பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் விவோவில் நான் ஆக்சுவலாக என்ன சீனை பார்த்துட்டு இருக்கனோ அதுக்கு கொஞ்சம் க்ளோஸாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இங்கே எஸ்பெஷலி அந்த எக்ஸிட் சைனை நோட்டீஸ் பண்ணுங்களேன், ஹைலைட்ஸ் ரொம்பவே நல்லா கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்டார்வெல் எடுத்துக்கோங்க. இங்கே எனக்கு ஐஃபோனோட வார்ம்த் பிடிச்சிருந்துச்சு. பட் க்ளோஸாக பார்க்கல இந்த ஸ்டார்ஸோட டெக்ஸ்சர் இன்னும் நேச்சுரலாக இருக்குது, இன்னும் நோட்டிசபிளாக இருக்குது X100 Ultraவில் எடுத்த ஷாட்டில். இப்போ இந்த ரெயிலிங்கை பார்த்தீங்கன்னா இங்கே நாய்ஸ் லெவல் டிஃப்ரென்சஸ் நல்லாவே நோட்டீஸ் பண்ண முடியும். பட் ஆப்பிளோட கலர் அட்வான்டேஜும் நோட்டீஸ் பண்ண முடியும். விவோவில் கொஞ்சம் ப்ளூயிஷான ஒரு ஹியூ இருக்குது. பட் இந்த கலர் வித்தியாசத்தை பெருசாக எடுத்துக்காதீங்க, ஏன்னு சொல்லி இந்த ஒரு நிமிஷத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, இப்போ இந்த இமேஜஸ் எடுத்துக்கோங்க. இங்கே அந்த நடப்பாதையை பார்க்கையிலேயே அந்த டீட்டெயில் டிஃப்ரென்ஸ் இன்ஸ்டண்ட்டாக நோட்டிசபிளாக இருக்கும். இப்போ அந்த கடையோட போர்டை பார்க்கையில் விவோ ஹைலைட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கங்கிற அந்த அட்வான்டேஜ் இங்கே திருப்பி கிளியராக தெரியும். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள், விவோ லோ லைட்டில் அந்த லைட்டை சுற்றி அந்த பிரைட் ஸ்பாட்ஸில் எக்ஸ்போஷரை நல்லா ஹேண்டில் பண்ணுறது X100 Ultraக்கு கண்டிப்பாக ஒரு மேஜர் ஸ்ட்ரென்த். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள், இப்போ முன்னாடி அந்த ஸ்டார்கேஸ் ஷாட்டில் கலர் டிஃப்ரென்ஸை பெருசாக எடுத்துக்காதீங்கன்னு சொன்னால, அது காரணம் இதுதான். இங்கே பாருங்களேன், கலர் ஆக்யூரசி ரிவர்ஸ்டாக இருக்குது. ஐஃபோனோட இமேஜ் கொஞ்சம் கோல்டாக இருக்குது, விவோவில் கலர்ஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ எல்லா ஃபோன்ஸுமே அப்பப்போ ஆர்டிஃபிஷியல் லைட்டிங்கில் லோ லைட் கண்டிஷன்ஸில் கலர்ஸை லைட்டாக சொதப்போம். ஸோ அது பெரிய விஷயம் இல்லை. இப்போ முதல்ல பார்த்த அந்த காரிடார் ஷாட் மாதிரி இல்லாமல் இங்கே நான் நைட் மோட் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ விவோலையும் தேவைன்னா அந்த பிரைட்னஸ் பூஸ்ட் பண்ணிக்க முடியும். இன்னமும் டீடைல் லெவல்ஸ் விவோவில் தான் பெட்டராக இருக்குது. ப்ளஸ் அஃப்கோர்ஸ் ஹைலைட் கண்ட்ரோல். ஓகே, இங்கே இன்னொரு எக்ஸாம்பிள், திருப்பியும் ஐஃபோனில் கொஞ்சம் கலர்ஸ் இங்கே அடி வாங்கியிருக்கு. 15 Pro Max கொஞ்சம் கோல்டாக கலர்ஸ் இங்கே ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு, அதாவது ப்ளூயிஷ் ஹியூவோட. திருப்பியும் ஹைலைட்ஸ் நோட்டீஸ் பண்ணுங்கள். ஓகே, இது ஒரு கேமரா ஃபோக்கஸ் ஃப்ளாக்ஷிப். இப்போ யூஸ்வலாக கேமரா ஃபோக்கஸ் ஃப்ளாக்ஷிப்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கேமரா தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இங்கே ப்ரைமரி நல்லா தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் டெலஃபோட்டோ வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. சில விதத்தில் ப்ரைமரியோட இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே விவோ யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு 200 மெகாபிக்சல் சென்சர், சாம்சங்கோட HP9. இது ஒரு f2.7 லென்ஸோட பேர் ஆயிருக்கு. இப்போ ஒரு வருஷம் 1.5 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா பிராண்ட் ஜூம் கொடுக்காம 200 மெகாபிக்சல் ப்ரைமரி கொடுத்துட்டு டிஜிட்டல் ஜூம் பண்ணிக்கலாம், அவ்வளோ ரெசல்யூஷன் இருக்குது, உங்களுக்கு பெருசாக லாஸ் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க தெரியுமா. இப்போ விவோ அந்த கான்செப்டை ஆக்சுவல் ஜூம் கேமராவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஜூம் கேப்பபிலிட்டி
நீங்களே பாருங்களேன். சரி, திருப்பியும் 15 Pro Max எடுப்போம். இப்போ நீங்கள் பார்க்குற ஷாட்ஸ் 5x. Pro Maxல நேட்டிவான ஆப்டிக்கல் ஜூமே 5x தான். X100 Ultraல 3.7x. ஸோ இதில் கொஞ்சம் டிஜிட்டல் ஜூம் ஆயிருக்கு. பட் அப்போவும் விவோ நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. எஸ், இந்த செட்டில் ஐஃபோன் பெட்டராக இருக்குது. எஸ்பெஷலி அந்த பிளேட்ஸில் உள்ள டெக்ஸ்சர் இன்னும் நல்லா நோட்டிசபிளாக இருக்குது 15 Pro Maxல எடுத்த ஷாட்டில். பட் இது ஆரம்பம் தான். நம்ம ஜூம் பண்ண இப்போ நீங்கள் பார்க்குறது 10x. இங்கே X100 Ultra கிளியராக ஐஃபோன் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா நாய்ஸ் கம்மியாக இருக்குது, அந்த பில்டிங்கோட செவுத்தில் உள்ள அந்த டெக்ஸ்சர் இன்னும் நோட்டிசபிளாக இருக்குது, கலர்ஸ் இன்னும் ஆக்யூரேட்டாக இருக்குது. ஸோ 20x போகையில் சுத்தமாக ஒரு கம்பேரிசனே இல்லை. திருப்பியும் இன்னொரு ஒரு 10x ஷாட், 20x. டிஃப்ரென்ஸ் இந்த பாயிண்டில் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரி, நான் பெருசாக எதுவும் சொல்ல தேவையில்லை. கைஸ், ஸ்டெபிலைசேஷனுங்கிறது ஒரு நல்ல விஷயம். பட் இப்போலாம் வர சில ஃபோன்ஸில் நீங்கள் ரொம்ப ஜூம் இன் பண்ணி ஷூட் பண்ணையில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டெபிலைசேஷன் இருக்கிறதுனால மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Xiaomi 14 Ultra. இங்கே ஃபைன் டியூன் பண்ணி ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணோன்னா கேமரா ஒரு இடத்துல ஸ்டிக் ஆகிட்டு டக்குன்னு மூவ் ஆகும். விவோ இந்த பார்ட்டை இன்னும் நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. நம்ம டிஜிட்டல் ஜூமை மேக்ஸ் அவுட் பண்ணையில் கூட ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இது போக இன்னொரு ஒரு முக்கியமான ஃபீச்சரும் இருக்குது. இந்த லென்ஸால் க்ளோஸாக இருக்கிற சப்ஜெக்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ டெலஃபோட்டோ மேக்ரோ ஷூட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த இலையை பாருங்கள், இல்லை இந்த ஷாட்டை பாருங்கள், ரொம்ப இம்ப்ரெசிவ். ஸோ எப்போவும் மாதிரி விவோ இங்கேயும் ஒரு பஞ்ச் ஆஃப் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. போர்ட்ரேட்ஸ்க்கு நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட் போக்கா ஆப்ஷன்ஸும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ப்ரைமரி சூப்பராக இருக்குது, டெலஃபோட்டோ சூப்பராக இருக்குது. அப்போ அல்ட்ரா வைடில் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்களான்னு யோசிச்சிங்கன்னா இல்லை, அங்கேயும் காம்ப்ரமைஸ் இல்லை. இப்போ ரீசெண்டாக மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸ்லாம் 50 மெகாபிக்சல் லைட் 600 பிராண்ட்ஸ் பெருசாக மார்க்கெட் பண்ணிட்டுருக்காங்க தெரியுமா? அந்த அரேஞ்ச் சென்சரை தான் இங்கே விவோ அல்ட்ரா வைடுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. f2.2 லென்ஸோட பேராக இருக்குது. ரிசல்ட்ஸ் திருப்பியும் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த ஷாட்ஸை பாருங்கள், நிறையவே டீட்டெயில் இருக்குது. கலர்ஸும் மற்ற 2 சென்சரோட மேட்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ செல்ஃபீஸ்னு வரையில் இதையும் ப்ரோலேருந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு 50 மெகாபிக்சல் சென்சர் f2.5 லென்ஸோட பேராக இருக்குது. இதுவும் ரொம்பவே இம்ப்ரெசிவாக பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. இந்த பாயிண்டில் இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா தான் நம்ம ஆச்சரியப்பட வேண்டியிருக்கோம். பட் இங்கே எனக்கு ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருந்த ஒரு விஷயம், லோ லைட்டில் கூட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஷாட்ஸ் எல்லாமே போர்ட்ரேட் ஷாட்ஸ், செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி அந்த டிஃப்ரெண்ட் போக்கா ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நான் எடுத்தது. நல்லா இருக்குல்ல? மற்றபடி 4K 60 FPS ஸ்டெபிலைஸ்ட் ஃபுட்டேஜும் இந்த செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ண முடியும். இப்போது எல்லாமே தாறுமாறுங்கிறியா, இதில் நெகட்டிவே இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஒரு மேஜர் நெகட்டிவ் நோட்டீஸ் பண்ணேன். இப்போ டெஸ்ட் பண்ணுறதுக்காக அவுட்டோரில் ஒரு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் யூஸ் பண்ணியிருப்பேன். ஃபோன் கொஞ்சம் வார்ம் ஆக ஆரம்பிச்சிது. அது மட்டும் இல்லை, வியூ ஃபைண்டரில் ஃப்ரேம்ஸ் ரொம்பவே ட்ராப் ஆச்சு. இப்போ இது ஏர்லி டேஸ், எஸ் விவோ சாஃப்ட்வேர் ஃபிக்ஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. பட் இன்றைக்கி தேதிக்கு கண்டிப்பாக இது ஒரு பெரிய நெகட்டிவ் தான். சரி, பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 கொடுத்துருக்காங்க. 12 இல்லை 16 GB LPDDR5X ரேமும் 1 TB வரைக்கும் UFS 4.0 ஸ்டோரேஜோடையும் பேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பெக் காம்பினேஷனுக்கு என்ன நம்பர்ஸ் கிடைக்குங்கிறது உங்களுக்கு இந்த பாயிண்டில் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த நம்பர்ஸ் விவோலையும் கிடைக்குது. இப்போ கொஞ்சம் புஷ் பண்ணிங்கன்னா, இன்டென்ஸாக யூஸ் பண்ணிங்கன்னா, ஒரு கேம் விளையாடுறீங்க இல்லை வீடியோ ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஃபோன் கொஞ்சம் ஹீட் ஆகுது. பட் அந்த வியூ ஃபைண்டர் ஸ்டட்டர் தவிர மற்றபடி பெர்ஃபார்மன்ஸில் எந்த இம்பாக்டும் இல்லை. இந்த ஃபோன் ஆரிஜின் ஓஎஸில் ரன் ஆகிட்டு இருக்கு. சைனாவில் குளோபலாக லான்ச் ஆச்சுன்னா ஃபன் டச் ஓஎஸோட லான்ச் ஆகணும். இன்டர்ஃபேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஃபாஸ்ட்டாக குயிக்காக இருந்தது. ஆப்ஸ் டக்குன்னு ஓப்பன் ஆச்சு. ஸ்மூத்தாக இருந்தது. இப்போ ஒரு 3D Max ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ரன் பண்ணி பார்க்கையில் X100 Ultraவில் கிட்டத்தட்ட 70% ஒரிஜினல் பெர்ஃபார்மன்ஸ் ரீட்டைன் ஆச்சு 20 நிமிஷம் கழிச்சு. X100 ப்ரோவோட கம்பேர் பண்ணையில் இது ஒரு மேஜர் அப்கிரேட். பட் கேமிங் ரொம்ப ஹை ப்ரையாரிட்டின்னு பார்க்குறவங்களுக்கு இது கரெக்டான சாய்ஸ் கிடையாது. ஓகே, கேமிங் பற்றி பேசையில் கேம்ஸ் விளையாடையில் அந்த கேமரா அரே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் பிடிச்சி விளையாடுறதுக்கு. ஆக்சுவலாக அங்கே மட்டும் இல்லை, நார்மலாக யூஸ் பண்ணையில் கூட விரல பின்னாடி வைக்கிறதுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. பழகிறதுக்கு டைம் ஆச்சு. எர்கனாமிக்ஸ், அதாவது கம்ஃபர்ட், கண்டிப்பாக இந்த ஃபோனுக்கு ஒரு மேஜர் பாசிட்டிவ் கிடையாது. ப்ளஸ் இந்த தடவை வீகன் லெதர் ஆப்ஷனும் இல்லை. ஸோ கிளாஸ் மட்டும்தான், கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்குது. ப்ளஸ் ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் ஈஸியாக பிக்கப் ஆகுது. இந்த ஒயிட் வெர்ஷனில் ரொம்ப விசிபிளாக இல்லை, பட் பிக்கப் ஆகுது. திக்னஸ் 9.2 mm. X100 ப்ரோவோட 0.1 mm திக்னஸ் அதிகம். அதை பற்றி பேசையில் அந்த வீடியோவில் வந்து ஒரு சின்ன கிளிப். கிளிக் அடியில் அல்ட்ராசானிக்கு பதிலாக ரெகுலரான ஆப்டிக்கல் ஸ்கேனர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஸ்லோவாலாம் இல்லை, ஃபோன் ஸ்லிம்மாக மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காக ஆப்டிக்கல் ஸ்கேனர் யூஸ் பண்ணோம் அப்படின்னு விவோ சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மேபி 0.1 mm திக்னஸ் அதிகமாக இருந்து அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்தாங்கன்னா அது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கணுமோ அவ்வளோ ஸ்லிம்மாக பண்ணுறது தான் மெயின் ஃபோக்கஸ், ஆப்டிக்கல் ஸ்கேனர் இருந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களா? இங்கே அதே தாட் ப்ராசஸ் தான் விவோவும் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரா 0.1 mm அல்ட்ராசானிக் ஸ்கேனர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
ஆனால் இது ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணாலே ரெஜிஸ்டர் ஆகிடும் அப்படிங்கிற அந்த ஸ்கேனர் இல்லை. பட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருக்க ஒரு அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். பிளேஸ்மெண்ட்டும் ரொம்ப லோவாக இல்லை, கரெக்டாக இருக்குது. சரி, திருப்பி எர்கனாமிக்ஸ்க்கு வருவோமே. X100 Ultra கொஞ்சம் ஹெவியான ஃபோன், கிட்டத்தட்ட 230 கிராம்ஸ். கேஸோடு யூஸ் பண்ணல 250 கிராம்ஸ் வந்துடுது. ஸோ கண்டிப்பாக கையில் பிடிக்கல அந்த வெயிட் தெரிய தான் செய்யும். கேமரா அரே டக்குன்னு பார்க்குறதுக்கு X100 Proவில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அதை சுற்றி இருக்கிற அந்த ரிங்ஸ், அந்த டிசைன் ஸ்லைட்டாக மாற்றிருக்காங்க. டஸ்ட் இப்போ ஈஸியாக அக்யூமுலேட் ஆகிறதில்ல. இந்த ஃபோனுக்கு IP69 IP68 ரேட்டிங் இருக்குது. பேக் டிஸ்பிளே ரெண்டுமே எட்ஜில் கர்வ் ஆகிறதுனால சுற்றி இருக்கிற அலுமினியம் ஃப்ரேம் கையில் பிடிக்கல 9.2 மில்லிமீட்டர்ஸோட இன்னும் ஸ்லிம்மாக இருக்கிற ஃபீல் கொடுக்குது. இன்ஹேண்ட் ஃபீலும் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. இப்போது டாப்பில் இந்த ஹோல்ஸ் பார்க்குறீங்களா, இதனால இப்போ ஸ்டெரியோ ஸ்பீக்கர் அவுட்புட் இன்னும் சிமெட்ரிக்காக இருக்குது. வோக்கல்ஸ் இன்னும் கொஞ்சம் சென்டர்டாக இருக்குது. இந்த ஸ்பீக்கர்ஸ் கிட்டத்தட்ட நம்ம சைனீஸ் iQOO 12 Proவில் பார்த்த அதே பேனலோட பேராக இருக்குது. ஒரு E7 AMOLED பேனல். ஒரு வித்தியாசம்னா இங்கே ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hz. ஸோ இது ஒரு 6.78 inch LTPO AMOLED பேனல், 2K ரெசல்யூஷனோட, பிரைட்னஸ் பீக் 3000 nits HDR இருக்குது. டெஸ்ட் பண்ணி பார்க்கல கிட்டத்தட்ட 1700 nits அவுட்புட் பண்ணிச்சு. ஸோ அவுட்டோர் யூசேஜ் பிரச்சனை இல்லை. பெசல்ஸ் மிட் 2024 ஃப்ளாக்ஷிப் ஸ்டாண்டர்ட்ஸ்னு பார்க்கல கொஞ்சம் திக்காக இருக்குது. பட் மோஸ்ட்டாக டிஸ்பிளே இங்கே ஒரு பாசிட்டிவ் தான். சரி, ப்ரைஸிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயம். 1TB வெர்ஷனில் 2-way சேட்டலைட் மெசேஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது போக நம்ம Xiaomi 14 Ultraவில் பார்த்த மாதிரியே இங்கேயும் ஒரு ஆப்ஷனல் ஃபோட்டோகிராஃபி கிட் ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ அந்த Xiaomi 14 Ultraவோட அதே ரேட்டுக்கு தான் இங்கே Vivo X100 Ultraவும் லான்ச் ஆகிருக்கு சைனாவில், 6500 yuan. பட் இந்த பாயிண்டில் அந்த ரேட் எனக்கு கொஞ்சம் அதிகமாக தெரியுது. அது என்னையா, Xiaomiக்குனா ஓகே, விவோக்குனா அதிகமாக? வெல், Xiaomiக்கும் அதிகம் தான். பட் இந்த பாயிண்டில் இப்போ பார்த்தீங்கன்னா 8 Gen 3யோட லைஃப் சைக்கிள் கிட்டத்தட்ட முடிய போகுது. அதாவது ஃப்ளாக்ஷிப்பாக இருக்கிற பாயிண்ட். அதனால இப்போ காம்படிஷன், இப்போ Find X7 Ultra எடுத்துக்கிட்டிங்கன்னா சைனாவில் இப்போ டிஸ்கவுண்ட் பண்ணி 5300 yuanக்கு விற்றுட்ருக்காங்க. இன்ஃபேக்ட் இன்னும் ஒரு சில மாதத்தில் நம்ம 8 Gen 4 ஃபோன்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ விவோவோட V90 Pro Plus எடுத்துக்கிட்டிங்கன்னா அதான் முதல் ஃபோன் 8 Gen 2ஓட லான்ச் ஆனது. ஸோ இப்போ விவோவே இன்னும் ஒரு சில மாதத்தில் ஒரு X100 Pro Plus வீகன் லெதரோட இதோட கொஞ்சம் சீப்பாக கிட்டத்தட்ட இதே கேமராஸோட பட் 8 Gen 4ஓடையும் லான்ச் பண்ணாங்கன்னா அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான சாய்ஸாக இருக்காதா? ஸோ ஓவரால் இப்போ இந்த ஆஸ்கிங் ப்ரைஸ், அந்த லைட்டாக திக்கான பெசல்ஸ், பிளெயின் கிளாஸ் பேக், எர்கனாமிக்ஸ், கம்ஃபர்ட் காம்ப்ரமைசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக தெரியாது. ஏதோ ஒரு போரிங் லான்ச் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பீங்க. பட் அதே சமயத்தில் இங்கே கேமராஸில் அவங்க பண்ணியிருக்க விஷயம், அந்த ஜூம் வேறு எந்த ஃபோன்ஸ்லையும் இல்லாத லெவலுக்கு ஒரு ஜூம் பர்ஃபார்மன்ஸ், நல்ல 1-in சென்சர் இம்ப்ளிமெண்டேஷன், இதெல்லாம் உங்களுக்கு முக்கியமாக பட்டுச்சுன்னா இது வரைக்கும் லான்ச் ஆன ஃபோன்ஸ்லேயே இதுதான் பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு கோணத்துலையும் நீங்கள் இதை பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருந்தது C4 Tech தமிழ். பாய்.